56 ஏக்கர்ல ஒரு ஏரோ சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசா. ஸோ உரகடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் இருக்கு, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வாங்கலாம், இல்ல ரெடி டு நம்ம வீடு கட்டலாமா பண்ண முடியும். 35 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தனி வீடு கட்டி கொடுத்துருவீங்க. தனி வீடு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து வித் கார் பார்க்கிங்கோட பண்ணி கொடுத்துரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து உங்களுக்கு 2100 ரூபா தான். 2100 ரூபா தான். பேங்க் லோனும் அப் டு 80% to 90% பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துறோம். ஸோ ஒரு அரை கிரவுண்ட்ல ஒரு பிளாட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிஎஸோட iQube பைக் வந்து ஃப்ரீயா பண்ணி தரோம். இல்ல நான் சப்போஸ் நீங்க அரை கிரவுண்ட் மேல ஒரு கிரவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நான் ராயல் என்ஃபீல்டு பைக் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். ஒரு கிரவுண்ட் வாங்கினா தான் எங்களுக்கு கெத்தா இருக்கும். ஸோ ஒரு கிரவுண்ட் வாங்குறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக் கொடுத்துருவோம். சைட்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு அம்யூனிட்டியாக இருக்கும் போல இருக்கே. இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இங்கே உள்ளவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். யார்கிட்ட கேட்குறதுனே தெரியலையே. ப்ரோ ஹே ப்ரோ, நீங்கள் இங்கே நிற்கிறீங்க சைட்டில் தனியாக? சொல்லுங்க, நான் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். சொல்லுங்க ப்ரோ. அப்படியா? உங்களை தான் தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைட் வந்து செம்மையாக போட்டிருக்கீங்க, வேற லெவல் லே அவுட்டு. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன வேணும் கேளுங்க ப்ரோ. நம்மளோட இந்த சைட் வந்து பேர் என்ன? நம்மளோட சைட்டோட பேர்? சார், நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து ஏரோ சிட்டி. நம்ம கம்பெனி நேம் வந்து அக்காடு ஹவுசிங். அக்காடு ஹவுசிங்கா? ஓ, அக்காடு ஹவுசிங்கோட சைட் தானா? அப்பனா பக்காவான ஹவுசிங்கா இருக்குமே. சோ நம்மளோட சைட் நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன் ப்ரோ, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா வந்து. சோ அதே மாதிரி இந்த ஒரு சைட் உரகடத்துல போட்டிருக்கீங்க, பிரம்மாண்டமா இருக்கு ப்ரோ. எவ்வளவு ஏக்கர் ப்ரோ இது? மொத்தமா 56 ஏக்கர் ப்ராஜெக்ட் பிரதர். 56 ஏக்கர்ல ஒரு ப்ராஜெக்ட்டா? எஸ் பிரதர். சரியான மெகா சிட்டியா இருக்கு போல. உரகடத்துல சவுத் இந்தியாவுல லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கக்கூடிய இடம். கண்டிப்பா கண்டிப்பா. தேர்ட் டைட்டில் பார்க்குக்கு பக்கத்துல தான் பண்ணிருக்கோம். இவ்வளவு பெரிய சைட் வந்து நம்மளோட தான் ஃபர்ஸ்ட் பிரதர். சூப்பர் ப்ரோ. உரகடத்திலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட். கைஸ் 56 ஏக்கர்ல ஒரு ஏரோ சிட்டியை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா பண்ணிருக்காங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு விஷயம். அதுவும் டைட்டில் பார்க் பக்கத்துலயே. எஸ். எப்படி ப்ரோ இதெல்லாம் பண்ண முடியுது? சோ அது கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும்ல, நல்லா சர்வீஸ் பண்ணணும்ல. ஆமா கண்டிப்பா. சூப்பர் ப்ரோ. நம்மளோட சைட்டை வந்து பார்த்தா நிறைய லே அவுட் போட்டிருந்தீங்க. ஆக்சுவலா பார்த்தா அந்த சைட்லாம் கேட்கும்போது வாட்ச்மேன் முடிஞ்சிருச்சு பாக்காதீங்கன்றாரு. ஆமா, என்னன்னா மொத்தம் 4 ஃபேஸ் பிரதர். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் 4 தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா? 3 ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. 4வது ஃபேஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். அந்த அளவுக்கு அப்ப டிமாண்ட் இங்க இருக்குன்றீங்க. பெரிய டிமாண்ட் இருக்கு. சோ உரகடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் இருக்கு, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு. சோ அங்க ஒர்க் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துலயே வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும். சோ இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டரா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் செக்டர், நான் ஐடி, ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே ஒண்ணா அமைஞ்சதுதான் உரகடம். இன்னொன்னா நம்ம சைட்டுக்கு வெளியிலேயே ஏரோ ஸ்பேஸ் பார்க்னு ஒன்னு பண்றாங்க. ஓகே. ஏரோ ஸ்பேஸ் பார்க் அப்படின்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய கம்பெனி. ரெக்கையில இருந்து ஏரோப்ளேனுக்கு தேவையான என்னென்ன ஸ்பேர் இருக்கோ அது எல்லாமே இங்க தான் மேனுஃபேக்சரிங் இனிமே வரப்போகுது. அதுவும் இல்ல பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனி கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. சூப்பர். சோ அது வேற வந்துருச்சு. அப்பனா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உரகடத்தை சுத்தி என்னென்ன அப்ரிசியேஷன்லாம் இருக்குங்கிறத பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சைட்ன்றது ஒரு ஆன் ரோட் சைட் தான். ஆமா, நம்ம ரோடு வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கு சென்னை பெரிபெரல் ரோட்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் வரும். நம்ம சைட் உள்ள இருக்க ரோடு 100 ஃபீட் ரோடு. அந்த 100 ஃபீட் ரோடு மேலே நம்ம சைட் இருக்கு. பஸ் வசதி எல்லாமே இருக்கு. ஆமா, சோ ஃபுல்லா டீடைல் கேட்டுக்கலாம் ப்ரோ. நம்ம சைட்ல இருந்து என்னென்ன ரோட்லாம் வந்து பக்கத்துல இருக்கும் ஆக்சுவலா? இங்க கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா 4 ஏரியாவை கனெக்ட் பண்ண முடியும். ஒன்னு வந்து டுவர்ட்ஸ் சிங்கப்பெருமாள் ஜிஎஸ்டி ரோடு. ஆமா, சிங்கப்பெருமாள் ரோடு. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 10 மினிட்ஸ்ல இங்க ரீச் பண்ணிடலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? அது நம்ம வெல்ல சவுத்துக்குலாம் போறதுக்குலாம் இங்க இருந்து போறோம் இல்லையா? சோ 10 நிமிஷத்துல நம்ம அந்த ரோட போயிட முடியும். இங்க நம்மளோட வீடு இருக்கு, நீங்க வந்து சவுத் சைடுல இருப்பீங்க அப்படின்னா உங்க ஊர்லாம் ஈஸியா போயிடலாம். ஓகே. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தாம்பரம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப், அங்க இருந்து ஒரு half an hourல வந்துடலாம். எக்ஸாக்ட்டா ஒரு half an hourல நம்ம இந்த ஸ்பாட் ரீச் பண்ணிட முடியும். ஸ்ரீபெரும்புத்தூருக்கு இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்ரீபெரும்புத்தூர் போறோம். அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதுல ஒரு 10 நிமிஷம் பிளஸ் இண்டஸ்ட்ரியல் பிளஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா, டெம்பிள் சிட்டி. அது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம அங்க ரீச் பண்ணிட முடியும். சோ அதுக்கு அப்புறம் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் காஞ்சிபுரம் போனாலும் நம்ம காஞ்சிபுரம் போயிடலாம். காஞ்சிபுரம் பக்கம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் போனாலும் இப்படியும் போயிடலாம். எல்லாமே ஒரு சேர அமைஞ்ச இந்த உரகட சைட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா அமைஞ்சிருக்கு. பெரிய டெவலப் ஆயிட்டு இருக்கு.
அது இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்கு இங்க வந்து இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது பிரதர், இருக்கிற பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாமே அவங்களோட அபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அருணெக்ஸல்ல இருந்து காசாகிரான்ல இருந்து ஹிரானந்தினில இருந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில டாப் மோஸ்ட் இது அபார்ட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இங்க அவங்களோட ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அது மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கும். ஸோ நம்மளோட சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைஸ்ல கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஓகே, அதை பத்தின ஃபுல் டீடைல் நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து லேண்ட் வாங்கணும் ப்ரோ. அப்பனா வந்து என்னென்ன பார்ப்பாங்கன்னா கனெக்டிவிட்டி நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே ப்ரோ, அடுத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரயான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு, மகரிஷி ஸ்கூல் இருக்கு, பிஎஸ்பிபி மில்லேனியம் ஸ்கூல் இருக்கு. கிட்டத்தட்ட நியர்பை வந்து பிரச்சனை கிடையாது, எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் வந்து நியர்பைல இருக்கு. அது போக காலேஜஸ்மே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் இந்த சென்னை வெஸ்ட்ல தான் இருக்கிற எல்லா காலேஜுமே இந்த பக்கம் தான் உங்களுக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டல் கேட்டீங்கன்னா 24/7 ஜஸ்ட் நம்ம இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் ரீச் பண்ண முடியும். பார்வதி ஹாஸ்பிட்டல் நம்ம சைட், பார்வதி ஹாஸ்பிட்டல். ஆமா, வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்ல இருக்குதா பார்வதி ஹாஸ்பிட்டல். அது இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் ரீச் பண்ண. சோ வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள்ன்றது பக்கத்துல எக்ஸாக்ட்டா பின்னாடி தான் நம்ம வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளுக்கு பின்னாடி தான் நம்ம ப்ராஜெக்ட். சோ அதனால வந்து ட்ரெடிஷனலா வந்து கோயில் போகணும் வரணும்னா எந்த பிரச்சனை கிடையாது, அதுக்கும் போய்க்கலாம். ஆமா, சோ உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. உங்களுக்கு கோயில் போய் ரெகுலரா போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கோயிலுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து டக்குன்னு நான் ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னா பஸ் பக்கத்துலயே நமக்கு ஏறிடலாம் இருக்கு. பஸ்ல நான் வெளியில போனாலும் பஸ் உங்களுக்கு கனெக்டிவிட்டி எல்லா பக்கத்துக்கு டுவர்ட்ஸ் நீங்க தாம்பரம் போனாலும் சரி, சிங்கப்பெருமாள் கோயில் போனாலும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், கோயம்பேடு, நீங்க எங்கெல்லாம் போகணுமோ எல்லாத்துக்குமே பஸ் கனெக்டிவிட்டி வந்து வித்தின் உங்களுக்கு 2 minutes 5 minutes ஒன்ஸ் பஸ் வந்து போயிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே கிடையாது கைஸ். 3 ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சுத்தமா சொல்றேன். 4வது ஃபேஸ்ல எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு? சோ 4வது ஃபேஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 to 70% கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 30 to 40% plots அவைலபிள் இருக்கு. ஆமா, एक्चुअली இது வந்து பாத்தீங்கன்னா 56 ஏக்கர். நான் பாக்குறேன் எல்லாமே சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டுருக்கீங்க. எப்படி ப்ரோ இவ்வளவு காம்பவுண்ட் வால் போட்டுருக்கீங்க? ஆமா, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு. இங்க 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க எப்பவுமே. ஆமா, எப்பவுமே இருப்பாங்க. கஸ்டமருக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெயின் இல்லையா? சோ அதனால தான் நம்ம ஃபுல்லா காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ, இத வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காகவும் வாங்கலாம், இல்ல ரெடி டு நம்ம வீடு கட்டவும் பண்ண முடியும். நீங்க வீடு கட்டணும்னா உங்களால 35 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தனி வீடு கட்டி கொடுத்துருவீங்க. தனி வீடு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து வித் கார் பார்க்கிங் கூட பண்ணி கொடுத்துறோம். பரவாயில்லை, 35 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் கட்டவே முடிய மாட்டேங்குது. 2 BHK கட்டி கொடுத்துறீங்க. நம்ம வெளிய சொன்னல அபார்ட்மெண்ட் சொன்னலையா, அந்த அபார்ட்மெண்ட் விலையில பாதி விலைக்கு நான் வந்து உங்களுக்கு தனி வீடு இங்க பண்ணி கொடுத்துறோம். வாவ், இதுக்கு மேல என்ன गाइस வேணும்? நீங்க வந்து வீடு கட்டி நீங்க ஃபேக்டரி பக்கத்துல நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டி இங்க இருந்து நீங்க வந்து போயிட்டு வந்துட முடியும். எல்லாமே பக்கத்துலயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுப்புறம் பக்கத்துல கடைக்கு போறது, சூப்பர் மார்க்கெட் போறது எல்லாமே நேர்பை. உங்களுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு எல்லாமே நேர்பை. சரௌண்டிங் ஃபுல்லா உங்களுக்கு ஊர்ஸ் இருக்கு, நல்ல மக்கள் இருக்காங்க, எல்லாமே நீங்க கிடைக்கும். சூப்பர் ப்ரோ. இப்போ நம்மளோட லே அவுட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து லே அவுட்டுக்குள்ள என்னென்ன வசதி அம்யூனிட்டிஸ் இங்க உங்களுக்கு ரோடு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா பிளாக் டாப் ரோடு. உங்களுக்கு 40 அடி 30 அடி 23 அடி எல்லாமே ஃபுல்லா பிளாக் டாப் ரோடு பண்ணிடுறோம். இந்த மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட் பண்ணிடுறோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு அவனி ட்ரீஸ் வச்சிரும். எல்லாம் தென்னை மரமா வச்சிருக்கீங்க. மற்ற இடத்துல நார்மலா வைப்பாங்க, தென்னை மரமா வச்சு விட்டீங்க. எல்லா பிளாட்லயுமே இந்த மாதிரி அவனி ட்ரீஸ் வச்சு தென்னை மரம் மட்டும் இல்ல, நம்ம அந்த ஃபுல் வெளியிலேயும் மரங்கள் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஃபுல்லா மரம் வச்சிருக்கோம். நான் உள்ள வரும்போது பார்த்தேன் அந்த சூப்பரா வந்து அந்த ஒரு ட்ரெண்டா இருக்குல்ல மதுரை வாயில்ல, அது மாதிரி சூப்பரான ட்ரெண்டான ஒரு ட்ரீஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் சூப்பரா இருக்கு கைஸ். அதெல்லாம் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா தெரியும். என்விரான்மெண்டாவும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு பிளாட்டா இருக்கும். ஓகே ப்ரோ, அவனி ட்ரீஸும் வச்சிருக்கீங்க, தண்ணி வசதி இருக்கு. தண்ணி வசதி EB வசதி இருக்கு. தண்ணி 40 அடியில நல்ல தண்ணி இருக்கு. 40 அடியில எலக்ட்ரிசிட்டி வந்து 3 phase எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் ப்ரோ. ஆனா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு? இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து உங்களுக்கு 2100 ரூபா தான். 2100 ரூபா தான். ஜஸ்ட் 2000. காம்படிஷன் நான் பார்த்து பக்கத்துல எல்லாம் ஒரு 3000 அந்த மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி. இங்க வெளியில 3000 ல இருந்து 3500 ரூபா வரைக்கும் பிளாட் போயிட்டு இருக்கு. பட் நான் பண்ற பிரைஸ் வந்து 2100 ரூபா. அது எப்படி உங்களால மட்டும் கொடுக்க முடியும்? சோ எல்லா இது ஏன் கொடுக்க முடியுங்கிறது அதுதான் சேலஞ்சிங் பிரைஸ். அதனால தான் நான் கொடுக்குறேன். எனக்கு எங்களோட கஸ்டமருக்கு நான் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணணும் இல்லையா, அதனால தான் அப்போ சீக்கிரம் புக் ஆகும். அதனால தான் எங்களுக்கு 3 ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால தான் 4வது ஃபேஸ்லையுமே ஆல்மோஸ்ட் 60% கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் கைஸ் புக் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பக்கத்தில் காம்படிஷன் பார்க்குறாங்க மக்கள். அங்கே 3000 போகுது, இங்கே 2200 ரூபா தானே அப்படிங்கும் போது கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி போடுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆயிடும். இன்னொன்று நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கு. கஸ்டமருக்கு லீகல் வைஸ் பக்காவாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட் பற்றி லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். பேங்க் லோனும் அப் டு 80% to 90% பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துறோம். கஸ்டமருக்கு நாங்க என்னெல்லாம் சொல்றோமோ அது வந்து அந்த கமிட்மெண்ட் எல்லாமே நாங்க ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வாங்குற கஸ்டமருக்கு முன்னாடி இப்போ நான் நம்ம டைட்டில் பார்க் இருக்கு, உங்களுக்கு ரோடு நல்லா இருக்கு, பஸ் வசதி இருக்கு, உங்களுக்கு இந்த
இதெல்லாம் ஆப்பிளோட அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே நாங்க வரப்போகுதுன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சேல் பண்ணோம். ஆனா அது எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஃபோர்த் ஃபேஸ் வரும்போது இது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. சூப்பர். ஸோ இதுதான் உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் வந்து, அதனால தான் கஸ்டமர்ஸ் அடுத்து புக் ஆகிட்டு இருக்கு நம்ம. கண்டிப்பா. இது போக எதனா ஆஃபர் எதுவும் கொடுக்குறீங்க? ஆல்ரெடி நீங்களே கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறேன்றீங்க, ஆஃபர் எதுவும் கொடுக்க முடியுமா? ஆஃபர் கொடுப்போம். கஸ்டமர் நம்ம கஸ்டமர் தானே, ஆஃபர் கொடுப்போம். ஓகே, என்ன மாதிரி ஆஃபர் ப்ரோ? ஸோ ஒரு அரை கிரவுண்ட்ல ஒரு பிளாட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிஎஸோட iQube பைக் வந்து ஃப்ரீயா பண்ணி தரோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம். அரை கிரவுண்ட்னா எத்தனை ஸ்கொயர்? 1200 ஸ்கொயர் ஃபீட். 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா மட்டும் போதும் கைஸ், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அப்புறம் வேற எனிதிங் இல்ல, நம்ம சப்போஸ் நீங்க அரை கிரவுண்ட் மேல ஒரு கிரவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நான் ராயல் என்ஃபீல்டு பைக் உங்களுக்கு பண்ணி ஒரு கிரவுண்ட் வாங்கினாதான் எங்களுக்கு கெத்தா இருக்கும். ஸோ ஒரு கிரவுண்ட் வாங்குறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக் கொடுத்துருவோம். ஸோ சூப்பர் கைஸ், நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்ட அப்புறம் ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து நிப்பாட்டினா அதை நிப்பாட்டிக்கலாம், அவங்களே கொடுத்துறாங்க அதையும் உங்களுக்கு. ஸோ அந்த வசதியும் கொடுத்துறீங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டியும் பார்த்துட்டோம், உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ், உங்க குழந்தைகளுக்கான ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, கோயில் பார்த்தாச்சு. கனெக்டிவிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே பஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுன் பஸ்லாம் இங்கே பக்கத்துலேயே வந்துடும் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போறதுக்கு. அண்ட் சைட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு வந்து கம்யூனிட்டிஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க, ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க, தண்ணி வசதி இருக்கு, இபி வசதி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அண்ட் பிரைஸ் கம்மியாவும் இருக்கு. அந்த அப்ரூவலும் வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்கு. அது சொல்ல வந்துட்டோம், டிடிசிபி ரேரா அப்ரூவலோட எல்லாமே வந்து பக்காவா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட முடியும், இமிடியேட்டா பண்ணிக்கலாம். எந்த டாக்குமெண்ட் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்கா கிளியரா இருக்கும். அப்பதான் லோனே கொடுப்பாங்க. அதனால 7 பேங்க் கிட்ட அப்ரூவல் இருக்கு, லோன் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு கிட்டத்தட்ட நான் லீகல் பாப்பேன்னா தாராளமா பார்க்கணும். சோ ஓகே, சூப்பர் தாராளமா பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே. சோ இன்னொரு மெயின் கனெக்டிவிட்டி நம்ம சொல்ல மறந்துட்டோம். இங்க இருந்து நம்ம அப்ராட் வெளிநாட்டுல போறோம், இங்க இருந்து ஏர்போர்ட் கனெக்ட் பண்ணணும். ஆமா, அதான மெயினான விஷயம். இந்த ஏரியானாவே அதான் மெயின். ஏர்போர்ட் வருது நாங்களே வருதா இல்லையான்னு கேட்டா 2 ஏர்போர்ட்டுக்கு இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே. 2 மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து இங்க இருந்து ஒரு 1 ஹவர்ல நீங்க கனெக்ட் ஆயிட முடியும். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1/2 ஹவர்ல கனெக்ட் ஆயிடும். எல்லாமே நியர்பை இருக்கக்கூடிய ஒரு சைட் தான். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. சூப்பரான டீடைல் எல்லாமே சொல்லிட்டீங்க. சோ மக்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இத இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட்டான ஒரு லே அவுட் தான் நம்மளுடைய அக்கார்ட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டி. இந்த இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா விசிட் பண்ணுங்க. சோ இது ஃப்ரீ சைட். ஆமா, சைட் வந்து நம்ம வந்து கேப் ஃபெசிலிட்டி டோர் ஸ்டெப்லயே அனுப்பிச்சிடுறோம். நம்ம டோர் பிக்கப் பண்ணி டோர் டிராப் பண்ணிடுவோம். ப்ரோ வீக்லி 7 டேஸும் வந்து பார்க்க முடியும். எல்லா டைம்லயும் வீக்லி வந்து ஆல் டைம். நீங்க வந்து மார்னிங் 5 மணிக்கு வந்தாலும் வரலாம், ஈவினிங் வரதுனால எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் நீங்க வந்து நான் கேப் அனுப்பிச்சிடுவேன். ஸோ பிரதரோட கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ்லாம் வீடியோ கீழே போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனி ப்ரோக்கரேஜ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. டைரக்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க பிரதர்டே. ஸோ நீங்க எந்த கமிஷனும் இல்லாம வந்து ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நம்மளோட சேனலில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.